ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் யாரையும் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியவே முடியாது. மிகப்பெரிய போராட்டத்தை கொடுக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, லக்கணத்துக்கு 5 சனி இருக்கிறார், ராசிக்கு 7 இருக்கிறார் வைங்களாம். உங்கள் ராசியும் லக்கணமும் வேறு உங்கள் லக்கணத்துக்கு 5லையும் ராசிக்கு 7லையும் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் யார்ட்டையும் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த 2 ஸ்தானம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யவே செய்யாது. அதால் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும், கந்திஷ்டியும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ கந்திஷ்டி உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக கூட நீங்களே உருவாக்கிக்கலாம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ராசி லக்கணம் ஒன்றாகவே வருது. அப்போ அவர் ராசியும் லக்கணத்திலே சனி பகவான் இருக்கிறார். நீங்கள் பெரிய பெரிய பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, சரிங்களா? பெரிய பெரிய பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தையுமே நீங்கள் கௌரவம் பேசக்கூடாது. நம்மளே நான் அதை சாதிச்சிருவேன், நான் இப்படி சாதிச்சிருவேன், நான் நினச்சேன் நான் இப்படி நான் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே அங்கே அவர் சனி பகவான் நெகட்டிவாக வேலை செய்வார். பணிவாக இருக்கணும். சனி பகவான் அப்படின்னா பணிவு, தன்மை, அப்படியே நம்ம ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்கிடணும். அடிமட்ட லெவலுக்கு இறங்கி நிற்கும்போது தான் அந்த ராசி லக்கணம் சிறப்பாக செயல்படும். அப்போ லக்கணத்தில் சனி பகவான் இருக்கிறார் வைங்களாம். அப்போ அது உங்களுக்கு 1ஆவது இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் உங்கள் ராசி லக்கணத்துக்கு எதுவாக வேணாலும் இருந்து போட்டு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் லக்கணத்தில் உட்காந்துட்டாரு. ஆனால் ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் பெருமையாக வெளியே பேசக்கூடாது. எனக்கு இத்தனை குழந்தை, இத்தனை பையன் இப்படி இருக்குது, குலதெய்வம் கோயில் அப்படி நீங்கள் பெருமையாக பேசுனீங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டம் இப்படி வந்துட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமையாக பேசினா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வராது, குழந்தைகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும், உங்களுக்கும் அதால் தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ சனி பகவான் இருக்கும் ஸ்தானம் கண்டிப்பாக நீங்கள் பெருமை பேசுறதுக்கு உண்டான இடம் அல்ல. இதை முதல்ல மனசில் தெளிவாக வச்சுக்கிட்டு வரிசையாக நான் சொல்கிறேன். அவங்கவுங்க ஜாதகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்தந்த விஷயத்தை நீங்கள் யார்ட்டையுமே பகிர்ந்துக்க வேண்டாம், சரிங்களா? ஏன் இது பகிர்ந்துக்க கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் இருக்கும் ஸ்தானம் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் சரி அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுக்கு மறைமுகமாக தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும் தான் அது நிலையாக நிற்கும். நீங்கள் தாரத்தை பட்ட அடித்து ஊரெல்லாம் நீங்கள் அந்த விஷயத்தை வாங்கி அவர் ஜெயிக்க முடியாது, சரிங்களா? அப்போ நீங்கள் பொருத்தி பார்க்குறது நான் இந்த சொன்ன மெத்தடில் பொருத்தி பார்த்துக்கிடுங்க. ராசி இலக்கணம் வேறு வந்தால் நீங்கள் இப்படி பொருத்தி பார்த்து அப்போ அந்த ராசிக்கு உண்டான இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எடுத்துக்கோங்க, லக்கணத்துக்கு உண்டான ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துங்க. 2 ஸ்தானத்தையுமே நீங்கள் யாரும் சொல்லாமல் நீங்கள் அப்படியே மறைமுகமாக கொண்டு போகும்போது தான் ஜெயிக்க முடியும். சரி, உங்கள் ராசியிலேயே அவர் அமர்ந்துட்டார், ராசி மட்டும் லக்கணம் ஒன்றா அங்கேயே அமர்ந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா உங்களை பற்றி நீங்கள் யார்ட்டையும் உயர்வாக பேசக்கூடாது. எப்போவுமே யாராவது சொன்னால் சரியாப்பா நீ சொன்னால் சரியாக தான்ப்பா இருக்கும், நீங்கள் ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி பணிஞ்சு போனீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசியும் லக்கணம் சிறப்பாக செயல்படும். சரி, இந்த அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு எத்தனாவது இடத்துக்கு அதிபதியாக வர்றாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக யாரும் வெளியே பேசக்கூடாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியாக வந்துட்டாரு, சரிங்களா? லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி ஆகிட்டார் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய வண்டி வாகனம், வீடு, நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றியும் கௌரவமாக பேசக்கூடாது. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் பற்றி நீங்கள் பெருமையாக ஏன் பார்ட்னர் இருக்காரப்பா அவர் நம்ம இல்லைனாலும் பரவாயில்ல கணக்குலாம் தெளிவாக பர்ஃபெக்டாக வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் மனைவியை பற்றியும் நீங்கள் என் மனைவி தான் எனக்கு எல்லாமே அப்படி உயர்வாக பேசக்கூடாது. இந்த 2மே நீங்கள் தவிர்த்தா சிறப்பு. சரி, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் யார்ட்டையும் வெளியே தெளிவாக பேசக்கூடாது, சரிங்களா? குடும்பத்தை பற்றி நீங்கள் யார்ட்டையும் வெளியே தெளிவாக பேசாமல் நீங்கள் ஒரு நார்மலாக குடும்பமாக அது அப்படி போயிட்டுருக்கப்பா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வருமானத்தை வெளியே சொல்லக்கூடாது. உங்கள் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. நான் ஒரு வாக்கு சொன்னால் அதை அப்படியே பழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ உங்களோட தனவரவு, உங்களோட குடும்பம், பொருளாதாரம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு சனி பகவான் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தடை இல்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பார். சரி, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம், வீரியம் என்று சொல்கிறோம்ல, இந்த ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்கள் சகோதரர்களை பற்றி நீங்கள் யாரையும் புரணி பேசக்கூடாது. ஏன் தம்பியா அவன் அப்படியப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் சகோதர சகோதரி, மாமனார், சரிங்களா? இந்த உறவுகள், மச்சனம் போன்ற உறவுகள் இவங்களை பற்றி நீங்கள் யார்ட்டையும் அதிகமாக தவறாக யார்ட்டையும் வெளியும் பேசக்கூடாது. அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். நான் நினச்சேன்னா இந்த விஷயத்தை சாதிச்சிருவேன், நான் இந்த ரூட்டை நான் சாதிக்க முடியும், என்னால் தான் எல்லாம் முடியும், நான் அப்படிங்கிற வார்த்தை வராமல் இருந்தால் மட்டும்தான்
அந்த 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தைரியம் வீரஸ்தானம் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்கும். அது ஏன்னா அது புகழை குறிக்கிற ஸ்தானம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது புகழை குறிக்கிற ஸ்தானம். உங்கள் புகழ் வந்து பேரும் புகழும் வந்து உங்களுக்கு வந்து உருவாகுது அப்படின்னாச்சுன்னா எல்லாம் ஏன் உழைப்பு தான்ப்பா, நான் தான் பார்த்து எல்லாம் இப்படி காலை தூக்கி விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் காலை கட் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு பணிவாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் புகழ் ஓங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் தான். செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயமும் அதுதான். அப்போ டாக்குமெண்ட்டில் வந்து எனக்கு டாக்குமெண்ட் ஒரு பிரச்சனை இருந்துச்சு பார்த்துக்க, நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், அந்த கையெழுத்து வாங்க இப்படி வாங்கினேன் ஈஸியாக அப்படி முடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஒரு பிரச்சனை, அடுத்த ஒரு டாக்குமெண்ட் வாங்கும்போது அது பெரிய பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கவே முடியாது. அப்போ செல்ஃபோன் வந்து நீங்கள் விலை போன செல்ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா ஏன் செல்லை பாருப்பா 25,000 வாங்கியிருக்கேன், ஆப்பிள் ஃபோன் 1,50,000 2,00,000 இப்படி நீங்கள் பெருமையாக பீத்தினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அடுத்த அந்த செல்ஃபோனே தொலைஞ்சு போகும். இல்லைனா செல்ஃபோனை காணாமல், இல்லைனா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைனா உடைப்படும், இல்லைனா செல்ஃபோனால் புரோஜனம் இருக்காது. அவ்வளோதான். அடுத்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் தாய் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானத்தில் இருக்கிற உங்கள் சுகஸ்தானத்துக்கு இருக்கிற இந்த இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார். 4 சனி இருக்கிறார். எனக்கு வந்து உடலில் வந்து ஒரு தொந்தரவும் இல்லை பண்ணா, கெதியாக இருக்கேன் கெழுத்தாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யார்ட்டும் பேசக்கூடாது. அதே சமயத்தில் வந்து உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அது, சரிங்களா? அப்போது எனக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே கொடுப்பாங்க, எங்கள் அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை. சனி நாளில் இருந்தாலே அம்மாவுக்கு உடம்பு கெழுத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு தாயின் தேக ஆரோக்கியத்தை பற்றி டாக்டர்கிட்ட பேசுறீங்க, அதோட வச்சுக்கணும். வெளியே போய் எங்கள் அம்மாவால் எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்கப்பா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணி இப்படி நீங்கள் பேசக்கூடாது. அது வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் சொல்கிறோம்ல, இந்த விஷயத்தையும் நீங்கள் வெளியே பேசக்கூடாது. அங்கே ஒரு பக்கம் சொத்து வாங்கினதுக்கு 4 கோடி ரூபாய் வாங்கினேன், இன்னைக்கு 8 கோடி ரூபாய் போகுது. அங்கே ஒரு கார் வாங்கினதுக்கு ஆடி கார் வாங்கினேன் அப்படின்னா ஆவணி மாதத்தில் ரிப்பேர் ஆகி போகும். ஆடி கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெத்தா பேசியாட்டா கௌரவமாக நீங்கள் மாறு தட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ஆடி மாதம் வாங்கின கார் வந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த கார் ரிப்பேர் ஆகும். இல்லைனா நீங்கள் விற்கிற சூழ்நிலை கொண்டு தள்ளி விட்டு போயிடுவார். ஏன்னா பெருமை பேசக்கூடிய இடம் அது அல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, சரிங்களா, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய அதிர்ஷ்டமான வரவுகளை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. நேற்று டாக்டரில் வந்து எனக்கு பார்த்தாக்கப்பா ஒரு 10 லட்ச ரூபா பணம் அடிச்சது. திடீர்னு தெரு நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு பக்கம் ஒரு பை கீழே நடந்து எடுத்தேன், அதில் ஒரு 5,000 பணம் இருந்துச்சு. இப்படி உங்களை அதிர்ஷ்டத்தை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அடுத்து வந்து குழந்தைகள் விஷயமா நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. என் குழந்தை இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கிறான், என் குழந்தை வந்து அங்கே வேலை செய்கிறான், இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், அவனால் எனக்கு வருமானம் அப்படி இப்படி சொன்னீங்கன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி தடப்படும். அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, யார்ட்டையும் சொல்லாமல் போகணும். இப்படி இந்த 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கும்போது தான் 5 இருக்க சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த கொடுக்க வேண்டிய அந்த பாக்கியத்தையும் வந்து அவர் தடையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா சனினா வேலைக்காரன் தானே. சனி அப்படிங்கிறது வேலைக்காரன், அடிமட்ட தொழிலாளி. சனி சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னாச்சுன்னா மலம் அல்றவங்க, கல்வி சாகர அல்றவங்களாம் வந்து அவங்க தொழிலை வந்து ஏதாவது சந்தோஷமாக சிரிச்சுட்டு வெளியே சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் இந்த தொழில் பண்ணுறேங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? லெட்டின் பாத்ரூம் நம்ம சொல்கிறோம்ல, லெட்டின் பாத்ரூம், அந்த லெட்டின் பாத்ரூம் கழுவுறவங்க வந்து வெளியே போய் சொல்லுவாங்களா? சரி, அதுலேயே லெட்டின் பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு இந்த கட்டணம் கழிப்பிட சொல்கிறாங்களா, அவங்க வெளியே பேசுவாங்களா? பேச மாட்டாங்கல்ல. அவங்க தொழிலை பேச முடியாது. பார்த்தீங்களா? அது போல தான் நம்மளும் பேசக்கூடாது. பேசாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சனி சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அவரை பெருமை பேச வேண்டிய கிரகமே கிடையாது. அவர் எப்பவுமே தாழ்வாக இருக்கிறவர். அதாவது இது வந்து பைபிளில் ஒரு வசனம் வருது, தன்னைத்தானே இவன் ஒருவன் தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி பைபிளில் நான் படித்த காலத்தில் உண்டு. நான் கொஞ்சம் காலமாக கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்த காலத்தில் அந்த பைபிளில் அந்த வசனம் வரும், தன்னைத்தானே இவன் தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான். அப்படி சனி பகவான் இருக்கும் அந்த கிரகம், அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து வெளியே சொல்லாமல் நீங்கள் தாழ்த்தியே வைக்க அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். சரி, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ அது என்ன ஸ்தானம்? நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம், வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை ஸ்தானம், உங்கள் ருண ரோக சத்துரு ஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் கடன் இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு நோய் இருக்கும். அப்போ எனக்கெல்லாம் கடன் கிடையாதப்பா, நீங்கள்லாம் ஏன்ப்பா கடனில் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கிற, கடன் வாங்கி ஏன் சாப்பிடணும், அப்படி சாப்பிடலாம் உங்கள் ஐயாவை அடிக்காரு, கடன்லாம் அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா கடன் வாங்காது அப்படின்னு சொல்லி சில பேர் எக்கத்தாலம் பேசுவாங்க அடுத்தவங்கள. அப்படி நீங்கள் பேசக்கூடாது. சனி பகவான் இருக்கும் ஸ்தானத்தை வச்சு நீங்கள் இன்னொரு நாள் எக்கத்தாலமாக பேசுங்க அப்படின்னாச்சுன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு வந்து கடனையும் நோயையும் தீர்க்க முடியாத பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு வந்து அந்த 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வெளியே பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து உங்களுக்கு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 6 சனி பகவான் இருப்பது சிறப்பு.
வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எது இருந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கலாம். நானா கோர்ட் வாசலில் போய் என்னன்னா எதிரி நடுங்குவோம் அப்படின்னு சொடப்படி அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் கோர்ட் வாசல் நிற்கிற சூழ்நிலை வரும். அங்கே எதிரி நடக்க மாட்டா, நீங்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்குவார். அடுத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எனக்கெல்லாம் ஒரு நோயே இல்லை, ஏன்ப்பா இப்போ நோயின்னு சாகுறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நக்கலாக பேசுவாங்க. நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை எகத்தாளம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நக்கலாக பேசுவாங்க. அவங்க உடம்பு அவங்க கர்மாவின் அடிப்படையில் அவங்க ஆஸ்பத்திரி நோய் நொடின்னு சொல்லி அவங்கவுங்க போகிறது அவங்க கர்மாவின் அடிப்படையில் போகிறது. அந்த விஷயத்தை வந்து நம்ம அந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆஸ்பத்திரிக்கு உனக்குலாம் வேறு பிறந்ததுலேருந்தே ஒரு நோயாக இருக்கீங்க அப்படிம்பாங்க. சில பேர் பிறந்ததுலேருந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க பாரு, என்ன புறப்பட அப்படிம்பாங்க. இப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த 6ஆம் இடம் 6 சனி இருக்கிறவங்க அடுத்தவங்க பார்த்து பேசிங்கன்னா அந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு தாக்கும். உங்களுடைய அந்த சனி வந்து அவருக்கு யோகத்தை செய்வார், உங்களுக்கு வந்து தோசை செஞ்சுட்டு போயிடுவார். சரிங்களா? அதை மட்டும் பேச வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நண்பர்களை குறிக்கிற இடம். அப்போ நண்பர்கள் 4 பேர் இருக்கும்போது என்னடா நீங்க எல்லாம் ஒரு மனுஷன், நீங்க எல்லாம் செல் வச்சிருக்கா பாரு, நான் செல் வச்சிருக்கேன் பாரு, ஏன் துணியை பாரு, என்ன பாரு, நீ என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்களை நீங்கள் மட்டம் தட்டக்கூடாது. லைஃப் பார்ட்னரை வந்து நீங்கள் மட்டம் தட்டி பேசக்கூடாது. லைஃப் பார்ட்னரை பற்றி மட்டம் தட்டி பேசக்கூடாது. லைஃப் பார்ட்னர் உயரவும் பேசக்கூடாது. எனக்கு என் சம்சாரம் வந்த பிறகு தான் எனக்கு எல்லாமே வரவு, எனக்கு என் கணவர் வந்த பிறகு தான் எனக்கு இப்படி, எனக்கு என் லைஃப் எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்கிறோம்ல, அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா அது நேர நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ சனி பகவான் இருக்கும் அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க, மனைவிக்கு வந்து தெத்துப்பல்லாம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து மனைவி என்ன சொல்லணும், இந்த தெத்துப்பல்லு தாண்டி உனக்கு அழகுன்னா அது சந்தோஷம், சண்டை இல்லை. இந்த தெத்துப்பல்ல கெட்டினால இருந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே சண்டை வந்து குடும்பம் பிரிஞ்சு 2ஆக வெளியே போயிடும். உண்மை தானே அது? அப்போ எது இருக்குதோ அதை அழகுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் அழகு. முகத்தில் அழகு கிடையாதுங்க, மனசில் இருக்க அழகு. ஒருத்தரை வாழ வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா, அந்த அழகு வந்து இங்கே இருந்தால் போதும், இங்கே வரங்கிற அவசியமே கிடையாது. அப்போ இது போல விஷயத்தையும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. சரிங்களா? நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கௌரவமாக வெளியே பேசக்கூடாது. எனக்கு என் நண்பன் தாண்டா எல்லாமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு படத்தை சொல்லுவாங்களா, நண்பேண்டான்னு சொல்லும்போது லாஸ்ட்டில் இருக்கிற சிலெல்லாம் பிடிங்கி போட்டு உடைப்பாங்க பார்த்தீங்களா, இது போல் நடந்துடும். சரிங்களா? கவனமாக இருக்க வேண்டிய இந்த 7 சனி இருக்கிறவங்க. அடுத்து வந்து 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட சனி இருக்கும்போது ஆயுள் கெட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஆயுள் ஸ்தானம் கூட திடீர் பொருளாதார உயர்வு கொடுக்கும், திடீர்னு அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் அந்த 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து தன்னுடைய ஆயுள் எனக்கு தீர்க்காயில்டா, நான் 100 வருஷம் அப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆயுளை பற்றி நீங்கள் பெருமை பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து 8ல் சனி இருக்கேன் எல்லாமே ஜாதகம் பார்த்துருப்பீங்க. ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆயுள் கெட்டி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து அப்படி காலை தூக்கி விட்டுட்டு நம்மளுக்கெல்லாம் அந்த விபத்துலாம் ஒன்றும் வராது பார்த்துக்க, நான்லாம் அப்படி போனோம்னா அப்படி எனக்கு ஆயுள் கெட்டி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அப்படி நீங்கள் உங்கள் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து உயர்வாக பேசக்கூடாது. திடீரென்று ஒரு பொருளாதாரங்கள் உங்களை அறியாமலே உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு உயர்ற நீங்கள் வந்து அந்த உயர்வுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் வெளியே சொல்லக்கூடாது. நேற்று வேற சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கோம், திடீர்னு இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா லாட்ரி அடிச்சிட்டு அப்படின்னாச்சுன்னா நம்மளோட தரம் உயர்ந்தது இல்லை, அந்த விஷயத்தை நீங்கள் வெளியே சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பணம் வெளியே போயிடும், அவ்வளோதான். அடுத்து வந்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானம், உங்களுடைய அப்பா ஸ்தானம், அது வந்து கோவிலை குறிக்கிற ஸ்தானம். 9ஆம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது உங்கள் அப்பாவை வந்து நீங்கள் வந்து உயர்வாக நீங்கள் வெளியே பேசலாம். எப்படி பேசலாம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பா தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு நிப்பாட்டிடணும். எங்கள் அப்பா அதை வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அப்பா இதை வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அப்பா சொத்து அங்கே இருக்குது, எங்கள் அப்பா இது, இப்படி நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி ரொம்ப ரொம்ப தலைக்கு மேலே தூக்கும் என்ன ஆகுன்னா அங்கே சனி பகவான் வந்து அப்பாவாவுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித பாக்கியத்தையும் தடை பண்ணி விட்டுருவாரு. அப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போனோடனே அங்கே வந்து நம்மளுக்கு வந்து கோவிலில் வந்து பரிவட்டம் கட்டணும், மாலை போடணும், நம்மளுக்கு வந்து கழுத்தில் மாலையை வாங்கணும், கோயில் வந்து 2 சாமி கழுத்துக்கு மாலை தான் கழுத்தில் போடணும்னு சொல்லி நீங்களே போய் முன்னால் வாங்கலாம் நிற்கக்கூடாது. அப்படி நின்னாச்சுன்னா அங்கே உங்களுக்கு மரியாதை இருக்காது. கடைசியில் நின்று பாருங்கள், தெய்வம் உங்களுக்கு கைகாட்டி முன்னால் கூடும், முன்னால் வாப்பா, என் மகன் பின்னால் நிற்கிறான், முன்னால் வாப்பா அப்படின்ட்டு. நீங்கள் முன்னால் போய் நின்னீங்கன்னா அங்கே நிற்க கோவில் பூசாரி நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, தள்ளி ஓரமாக நில்லுங்க, அடுத்தவங்க சாமி போட வேண்டாமா இப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி விடுவாங்க, இந்த சூழல் தள்ளுவாங்க. அனுபவத்தில் உள்ள விஷயம் தான், செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. அந்த 9 சனி இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நம்ம எதை எங்கே சொல்லணும் எது சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பாட்ட நீங்கள் வாங்குற பொருளை வெளியே சொல்லக்கூடாது. அப்பா சொத்து உள்பட அப்பாவால் கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் கோவிலேருந்து கிடைக்கிற விஷயத்தையும், சரிங்களா, உங்கள் பாக்கியத்தையும் நீங்கள் வெளியே சொல்லும்போது பாக்கியங்கள் தடைபடும். அடுத்து வந்து 10ஆம் இடத்துல சனி பகவான். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து கர்மக்காரகன், கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறான். அப்போ நீங்கள் வந்து தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு பெட்ரோல் பங்கு, ஆயில் சம்மந்தப்பட்டது, பல இரும்பு சம்மந்தப்பட்டது, குப்பைகள் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது.
உங்கள் தொழிலை நீங்கள் உயர்வாக நினைக்கணும். அதை நீங்கள் வெளியே சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா தொழிலில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய திருஷ்டி இருக்கும், மிகப்பெரிய அடி விழும். எனக்கு 10ல் சனி, சரிங்களா? எனக்கு 10ல் சனி. என்னுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து லாபங்களை வந்து தொழில் லாபங்களை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட யார்ட்டே கலந்துக்கிட்டேன் அப்படின்னாச்சுன்னா, என் குடும்பத்துக்குள்ளேயே என் சம்சாரம் என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கலந்துக்கிட்டாலே எனக்கு வந்து அடுத்த நாள் தொழில் இருக்காது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நிறையா, அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ தொழில் என்ன தொழில் எப்படி போய்ட்டு இருக்குது? பரவாயில்ல, ஆணுமே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வார்த்தையோடு நிப்பாட்டிக்கணும். தொழிலை 1000 ரூபா போட்டு நான் 5000 எடுப்பேன்ப்பா, நீ எல்லாம் என்ன தொழில் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது, அதை பேசும்போது, நினைச்சா பிரச்சனை இல்லை, பேசும்போது உங்களுக்கு வந்து சனி பகவான் தொழில் லாபத்தை கட் பண்ணுவார், தொழிலை வந்து நஷ்டப்படுத்துவார். அப்போ தெளிவாக நீங்கள் இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? தொழில் பண்ணுற அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து லாபம் அது வருது, அது கடவுள் கொடுத்து அப்படிங்கிற அந்த மெத்தடில் அப்படியே பணிஞ்சு போயிடும் அந்த இடத்துல. அடுத்து வந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, இந்த அன்பர்கள் வந்து தன் லாபத்தை வந்து இவங்க வெளியே சொன்னாலே சோழி முடிஞ்சது, லாபமே வராது, வரவே வராது. செக் பண்ணி பாருங்க. சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்க அன்பர்களுக்கு வந்து நான் இவ்வளோ லாபம் எடுத்தேன், பெட்ரோல் பங்கு ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், பெட்ரோல் பங்கில் எனக்கு இவ்வளோ லாபம் வந்துச்சு, எனக்கு வந்து தொட்டதெல்லாம் லாபம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு 4 பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லாபத்தை எதிர்பாருங்க, அந்த மாதம் முழுவதும் அந்த லாபமே உங்களுக்கு வரவே வராது. நஷ்டத்தை நோக்கியே நகரும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா நேற்று நல்லா தானே போயிட்டு இருந்தது, இன்றைக்கே இல்லைன்ட்டு. எல்லாமே நம்ம வாயால் கெடுவது தான், தனிப்பட்ட முறையில் எதுவும் வரப்போகிறதில்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டுல்ல, நல்லதோ கெட்டதோ யாரும் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, நாமளே உருவாக்கிக்கிறது தான், சரிங்களா? சரி, அப்போ லாபஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் வந்து லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அந்த 11ஆம் இடங்கிறது உண்டியில் குறிக்கிற ஸ்தானம் அதுதான். அப்போ கோவிலில் கொண்டு போய் நேற்று திருப்பதி ஆனந்த் போயிருந்தேனப்பா, 2 கட்டு பணத்தை கொண்டு போட்டேன், இவ்வளோ பணம் போட்டேன், உண்டியில் இவ்வளோ பணம் போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பனாக வாய் திறந்து யாரும் சொல்லக்கூடாது. உண்டியில் போடுறது தெய்வத்துக்கு உங்களுக்கு தான் தெரியணும், அது ஊருக்கு தெரியணுங்க அவசியம் கிடையாது. ஆனால் பணத்தை போட்ட கௌரவத்தில் மிதப்பில் நம்ம சொல்லுவோம், நேற்று திருப்பதி ஆண்டவனுக்கு கொண்டு போய் உண்டியில் இவ்வளோ காசு போட்டேன், உள்ளூர் கோவிலுக்கு இவ்வளோ கொடுத்தேன், கோவிலுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன். கோவிலுக்கு கொடுக்குற தானங்களை வந்து நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா லாபங்கள் சுத்தமாக சோழி முடிஞ்சு போகும், சரிங்களா? அடுத்து வந்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஐயன சயன சுகபோகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 12ஆம் இடம் வந்து ஒரு நித்திரை குறிக்கிற ஸ்தானம். 12ஆம் இடங்கிறது மிக மிக முக்கியமான ஸ்தானம். 12ஆம் இடம் வந்து சிறப்பாக இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும். எவ்வளோதான் நீங்கள் ஓடி போய் உழைச்சாலும் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா நீங்கள் அந்த வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. நிம்மதியாக தூங்குறவங்க தூக்கம் வரணும் அப்படின்னாச்சுன்னா, எனக்கெல்லாம் படுத்த நல்லா தூக்கம் வந்துடுமாப்பா, நான்லாம் அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக பேசக்கூடாது. 12ல் சனி பகவான் இருக்கிறவங்க வந்து காலுக்கே செருப்பு விலகுன செருப்பு போடக்கூடாது. விலகுன செருப்பு வாங்கி அணிஞ்சிங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு பிரச்சனை. அப்போ பழைய செருப்பு விலை கம்மி செருப்பாக வாங்கி போடுறதா நல்லது, தோல் செருப்பு இந்த மாதிரி செருப்பு. அப்போ 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் வெளியே சொல்லும்போது என்ன ஆகுன்னா, 12ஆம் இடங்கிறது சேமிப்பு. லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் இல்லை, லாபஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் 2ஆம் இடம். அப்போ உங்களுக்கு அது சேமிப்பு ஸ்தானமாக வரும். அப்போ உங்களோட சேமிப்பு பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா இருந்தது, இன்னைக்கு வட்டி வரலன்னு பார்த்தா வட்டி வரல, இப்போ நீங்கள் பேசக்கூடாது. 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து நடந்து போய் ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வந்தேன் அப்படின்னா அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா வரம் கிடைக்காது. கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு, எங்கே போனால் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம் அதோடு நிறுத்திக்கணும். ஒரு கார் எடுத்தோம், இங்கேருந்து நாங்கள்லாம் ஒன்றா போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கௌரவமாக பேசும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு சனி பகவானுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வரங்கள் கிடைக்காது. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அலைச்சல் குடிக்கிற ஸ்தானமாக தான். அலைஞ்சி போய் செய்கிற விஷயத்த வந்து நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. ஒரே அலைச்சலப்பா, ஒன்றும் சரியில்லை அப்படின்னு நீங்கள் புலம்பவும் கூடாது. 12ஆம் இடம் வந்து லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாக வரும். 2ஆம் இடத்துக்கு அதாவது அந்த லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாக வரும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது. அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தனஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வரும். அப்போ லாபஸ்தானத்துக்கு உண்டியல்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்களுக்கு வந்து பாக்கெட்டில் பணத்தை நிறையா கொட்டணும் அப்படின்னா அந்த 12ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல வருமானம், உங்களுக்கு வந்து குடும்ப சந்தோஷமாக எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த குடும்பஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வரும். அப்போ இதை நீங்கள் வெளியே நீங்கள் சொல்லாமல், இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் வெளியே சொல்லாமல், 12ஆம் இடம் அபிஷேகத்தை குடிக்கிற இடமா அதுதான். அப்போ வந்து அந்த கோவிலுக்கு போனேன், இந்த அபிஷேகம் பண்ணேன், எனக்கு அதை இதை கொடுத்தாங்க, அந்த கோவிலுக்கு போனேன், இந்த அபிஷேகம் பண்ணேன், இப்படி உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. இன்னொன்று, இரவு நேரங்களில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகளையும் வெளியே சொல்லக்கூடாது. இது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் அப்படிங்கிறது இல்லை. உதாரணமாக சொல்கிறேன், தவறான வழியில் போகிறவங்க கூட நான் இரவு நேரங்களில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா 12 சனிக்கிழமை சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா உடனே உங்களுக்கு காட்டியும் கொடுத்துருவாரு, சரிங்களா? இதுதான் கான்செப்ட்.
அப்போ 12 ராசியில் பிறந்த அன்பர்களும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு திருஷ்டி தோஷம் கண்டிப்பாக இருக்காது. சனி பகவானால் கிடைக்க வேண்டிய யோகங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராசி லக்கணம் வேற வேற வந்துச்சுன்னா 2 ஸ்தானத்துக்கு வேலை செய்யும். ராசிக்கு 5ஆம் இடமாக வந்து லக்கணத்துக்கு 10ஆம் இடமாக வந்தால் 5, 10 சம்பந்தம் கணக்கு எடுத்துக்கோங்க. ராசிக்கு 5 லக்கணத்துக்கு 10ன்னு வந்துச்சுன்னா அந்த இடம் 5, 10 கணக்கு எடுத்துக்கோங்க. 5 அப்படிங்கிறது குழந்தைகள், 10ங்கிறது தொழில். உங்களுக்கு குழந்தைகளோட தொழிலை வெளியே சொல்லக்கூடாது. இப்படி கணக்கு எடுத்துங்க போதும். சரிங்களா? இப்படி வந்து சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீ வெளியே சொல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சனி பகவானால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலும் தொல்லைகள் இருக்காது. ஏழை சனியா வந்துட்டு போட்டு, அஷ்டம சனியா வந்துட்டு போட்டு, கண்ட சனியா எந்த சனியா வந்துட்டு போட்டு உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அப்படியே தன்மையோட அடக்கமாக இருக்கும்போது சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? சரி, இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சேனல் நேம் ஏன்னு கேட்டேன். சரி, முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, பண்ணாமல் பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம். பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடுற விட கண்டினியூ வந்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா எனக்கு தேடிக்கிட்டே இருக்கணும், இந்த சேனலில் ஏதாவது சொல்கிறாரா பார்ப்போமே அப்படின்ட்டு. முக்கியமாக உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ராசி, நட்சத்திரம், கர்ணநாதன், ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ஜோதிட பரிகாரங்கள், அப்படி 12 ராசிக்கு உண்டான பரிகாரங்கள், இப்படி வரிசையாக நிறைய லிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். அப்படியே போய் உங்கள் ராசி லக்கணத்துக்கு எது தேவையோ பார்த்து பாருங்கள். இன்னும் தெளிவாகவே நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப பயனாகவும் இருக்கும். இது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.